ஹலோ மக்களே! வணக்கம். வெல்கம் டூ செல்லோ வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 30 தான் பார்க்க போறோம். ஸோ எப்பயும் போல தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக், கமெண்ட் இதெல்லாம் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் லாஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருந்தேன், நம்ம லின் வந்து யார செலக்ட் பண்ண போறான்னு தெரியலன்னு. ஸோ இந்த எபிசோட்ல பார்த்துடலாமா யாருன்னு? ஸோ லாஸ்ட் எபிசோட்ல லின் வந்து ஒரு மாரி கோவப்பட்டு அழுதுட்டு வெளில வந்திருப்பாளா? ஸோ பின்னாடியே யுவான் வந்து இந்த மாரி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடு. நம்ம 2 பேரும் திருப்பி ஒண்ணா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்டிருப்பா. ஸோ இவளுமே இல்ல முடியாது. சாரி என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருப்பா லின். ஸோ இத பார்த்துட்டு யுவான் வந்துட்டு சரி அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாரி ஹக் பண்ணி அந்த மாரி சமாதானப்படுத்தியிருப்பான். கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து நம்ம செங்லாங் வந்திருப்பான். ஸோ பார்த்துட்டு ஒரு மாரி ரொம்ப ஷாக் ஆயிருந்திருப்பான். வந்த வேகத்துல யுவான் ஒரு அடி விடுவான் கன்னத்திலே டமால்னு. ஸோ லின் வந்துட்டு ஏன் அவன அடிக்காதன்னு சொல்லிட்டு நம்ம செங்லாங்க புடிச்சு அந்த பக்கம் தள்ளி விட்டுடுவான். அவனுக்கு ஆல்ரெடி அடிபட்டிருக்கு கையில அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, செங்லாங்க்கு என்ன கஷ்டமாயிடுச்சுன்னா, அப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட பாய் ஃப்ரெண்ட் நானு. ஆனா நீ இப்ப அவன புரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம செங்லாங் கோவப்பட்டு அங்கிருந்து போயிருவான். இவளுமே பின்னாடி செங்லாங் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு போம்போது, யுவான் வந்துட்டு இல்ல இல்ல போகாத இங்க பாரு அவன் கொஞ்சம் கோவமா இருக்கான். இது கரெக்ட்டான நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யுவான் தடுத்திருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம லூசிய பார்க்கறதுக்காக சியாஜ் வந்திருப்பான். ஸோ வந்தோனே சொல்லு எதுக்கு வந்த அப்படிங்கிற மாரி இவன் ஒரு மாரி ஆர்வமா கேட்பான். நீ செங்லாங்க பார்த்தியான்னு சியாஜு கேட்றா. இவனுக்கு ஒரு மாரி ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஆமா என்ன எதுக்கு கேட்கிற? எனக்கு தெரியாது. நான் அவன பார்க்கல அப்படிங்கும்போது, இல்ல நீ பார்த்தியான்னு கேட்கும்போது, அவன் இந்நேரம் லின் கூட டின்னர் போயிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரிஞ்சு லின் இங்க வந்த மாரி தெரியல அப்படின்னு சியாஜு சொல்லுவாளா? இத கேட்டு லூஸ் வந்துட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையா? நீ செங்லாங் என்ன பண்றான்னு சொல்லி பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது உன் வேலையா? அவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோவமா கேட்டோனே, டக்குனு சியாஜ் வந்துட்டு, இல்ல ஆக்சுவலி லின்ன பார்க்கறதுக்காக யுவான் வந்திருந்தான் அப்படின்னு இவ சொல்லிடுவா. என்னது யுவான் வந்துட்டானா? யுவான் திரும்பி வந்துட்டான்னு சொல்றியா நீ? அப்படின்னு சொல்லி இவன் கேட்டோனே, ஆமா யுவான் வந்துட்டான். ஸோ இவங்க 2 பேரும் உட்காந்து காஃபி ஷாப்ல பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அததான் நான் பார்த்தேன். அதனால தான் நான் உன்கிட்ட கேட்டேன் அப்படிங்கிற மாரி சியாஜ் சொன்னோனே, இது வந்து நம்ம செங்லாங்க்கு தெரியுமா? நீ சொல்ட்டியா? சொல்லலையா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் சொல்லல. நான் சொன்னா அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லி தான் நான் சொல்லல அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த இடத்துக்கு செங்லாங் வந்துர்றா. நீங்க கூட என்ன ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அழுதுட்டு அங்கிருந்து ஓடிர்றான். ஆக்சுவலி செங்லாங் நெனச்சா ஒரு மாரி கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா, கேர்ள் ஃப்ரெண்டும் ஒரு மாரி ஏமாத்துறா. இவனுங்களும் ஃப்ரெண்ட்ஸும் பொய் சொல்லிட்டாங்க நம்ம கிட்டன்னு, இவன் ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுர்றான். ஸோ லூசி தான் போய் பேசுறான். இங்க பாரு அப்பல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ வந்து கஷ்டப்படுவேன்னு ஒரே விஷயம் காட்டி தான் நாங்க சொல்லல. மத்தபடி இங்க பாரு லின்னலாம் உன்ன விட்டுட்டு போ மாட்டா. நீ ஒண்ணும் அதுக்கு கவலைப்படாத. ஸோ யுவான் திரும்பி வந்தாலும் 2 வருஷம் நீ தான்டா லவ் பண்ண. ஸோ உன்னோட லவ் ரொம்ப ட்ரூ ஆனது. கண்டிப்பா லின் உன்ன விட்டு போமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லூசி தான் ரொம்ப ஆறுதப்படுத்தியிருப்பான். அப்புறம் நீ போய் கண்டிப்பா யுவான் கிட்ட பேசுன்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ அதே மாரி அவன் அடுத்த நாள் போய் பேசலான்னு சொல்லி பேசுறான். யுவான் வந்துட்டு அதாவது நேத்து நைட் நீ பாத்தியல்ல, அது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். லின் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் தான் அவள ஹக் பண்ணேன். ஸோ நீ அவள தப்பா நினைக்காத அப்படிங்கிற மாரி இவன் சொல்லும்போது, ஓ! அதாவது உங்க 2 பேத்து மேல தப்பு இல்ல. நான் தான் தப்பா நினைச்சுட்டேன். அப்படிதானே? அப்படிங்கிற மாரி செங்லாங் கேட்டிருப்பான். ஆக்சுவலி இங்க பாரு அவ மேல எந்த தப்பும் கிடையாது. நான் கூட திருப்பி என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி கேட்டேன். ஆனா அவ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படிங்கும்போது, ஓ! இது வேறயா? அதாவது என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீ தான் அவ வேணான்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவள விட்டுட்டு போயிட்டியல்ல. இப்ப எதுக்காக நீ திருப்பி வந்த யுவான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு லின் வேணும். நான் இன்னுமே லின்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படிங்கிற மாரி யுவான் சொல்லிடுவான். இத கேட்டோனே செங்லாங்கு டென்ஷன் ஆயிரும். நீ எப்படி இத சொல்லலாம்? நீ தானே விட்டுட்டு போயிட்ட. ஸோ 2 வருஷமா அவ என்ன தான் லவ் பண்றா அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அத நீ சொல்லக்கூடாது. லின் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாரி யுவான் சொல்லிருக்கான். இப்ப என்ன போய் அவ கிட்ட கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங் அப்படியே அவங்க போறா. போய் டான்ஸ் கிளாஸ்ல பேசலான்னு போம்போது, இல்ல இந்த மாரி நேத்து நீ பார்த்தது தப்பா தான் பார்த்துட்ட. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இவன் சொல்லிட்டே இருக்கும்போது, இவன் வந்துட்டு நான் உன்கிட்ட ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கணும்னு வந்தேன் லின். அதாவது நீ அப்ராட் போறக்கு உனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னது, என்ன பிரிஞ்சு போற அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு வருத்தம் கிடையாது. உனக்கு எப்படி நான் யுவான ஃபேஸ் பண்றேன்னு தெரியாதுங்காட்டி தானே நீ பயந்த. ஒருவேளை நீ யுவான லவ் பண்ணிடுவியோன்னு சொல்லி பயந்து தானே நீ அப்ராட் போக மாட்டேன்னு சொன்ன. அது உண்ம தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே ஆமா அப்படின்னு சொல்லிருவா. கேட்டு செங்லாங்க்கும் ரொம்பவே கஷ்டமா போயிருது. நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். ஸோ நீ என்ன முடிவு எடுத்தாலும் கண்டிப்பா நான் அதுக்கு உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயறான். ஸோ இதுல யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா யுவான் மேலயும் தப்பு கிடையாது. ஸோ லின்னு அவ பிரிஞ்சு வந்து செங்லாங் கூட சேர்ந்ததுக்கு அவளே தப்பு சொல்ல முடியாது. ஸோ லின்னுக்கு என்னன்னா தான் வந்து யுவான ஏமாத்திட்டோமே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி அவளுக்கு ரொம்ப காயப்படுத்துது. ஸோ அதனால திருப்பியுமே யுவான அவ செலக்ட் பண்ணிடுவா. ஸோ செங்லாங்க அவன் வேண்டான்னு சொல்லிடுவா. ஸோ செங்லாங்க்கும் ரொம்ப கஷ்டமா போயிருது. ஒரு மாரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சுடுறான். ஏன்னா இவன் பார்த்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ண பொண்ணு லின்னு. அவ்ளோ உயிருக்கு உயிரா காதலிச்சான். ரொம்பவே அதுவும் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல ரொம்பவே காதலிச்சான். ஸோ தான் உலகமே அவ தான் அப்படின்னு சொல்லி காதலிச்சவன் சடனா இல்ல உன் உலகத்துல அவ இல்ல அப்படிங்கும்போது அவனால ஏத்துக்க முடியாம அப்படியே அழுக ஆரம்பிச்சுறான். ஒரு 2, 3 வருஷமா அவ்ளோ புடிச்சு அவள ரொம்ப லவ் பண்ணான்ல. ஸோ முடியவே அதாவது அவ விட்டுட்டு போன சோகத்த அவனால ஏத்துக்கவே முடியல. ஸோ லிட்டரலி இந்த சீன பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணா நமக்கு எப்படி வலிக்கும்? ஸோ அந்த மாரி தான் இப்போ இவன் ஃபீல் பண்ணி அழுகுறதெல்லாம் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. கட் பண்ணா நம்ம சியாஜூ காட்டாங்க. ஸோ இவ போய் லின் கேட்டா, "ஆமா நீ எதுக்கு செங்லாங் கூட பிரேக்கப் பண்ற? அவன் அவ்ளோ நல்ல பையன். ஸோ தயவு செஞ்சு நீ பிரேக்கப் பண்ணாத. அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படிங்கிற மாரி நம்ம சியாஜூ சொல்லிட்டே இருக்கும்போது, இதெல்லாம் கேட்கற லின் வந்துட்டு எனக்கு புரியுது. பட் ஆனா யுவன நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு குற்ற உணர்ச்சி ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஸோ இது மீறி நான் போய் செங்லான் கூட நல்லா இருப்பேனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ
அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சியாஜு திருப்பி திருப்பி "நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. செங்லாங் ரொம்ப பாவம். அவன் ரொம்ப நல்லவன்" அப்படிங்கிற மாரி சியாஜு சொல்லிட்டே இருப்பாளா. ஸோ இத கேட்கிற லின் வந்துட்டு, "இங்க பாரு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் அவன ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். அந்த சியல்ங்கிறது செங்லாங் தானே. எனக்கு எப்பவோ தெரியும்னு" சொல்லிட்டு அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம். ஸோ இத சொன்ன உடனே, "உனக்குமே செங்லாங்க ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு எப்பவோ தெரியும் சியாஜு. ஆனா இப்போ என்னோட சிச்சுவேஷன் படி பார்க்கிறத விட உன்னோட படி பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா உனக்கும் அவன் அவ்ளோ பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாரி டைட்டா ஹக் பண்ணிக்க ஆரம்பிச்சுறா. ஸோ இவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. நம்ம சியாஜு வந்து செங்லாங்க ஒன் சைடா லவ் பண்ணிட்டு வரா அப்படிங்கிறத நம்ம லின்னுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ உன்ன மாரி வாழ்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தனக்கு புடிச்சதையே மத்தவங்களுக்காக நீ விட்டு குடுத்து வாழ்ற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாரி டைட்டா ஹக் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அப்படியே கட் பண்ணா இவ அப்ராட் கிளம்பி போயிருந்திருப்பா. ஸோ இந்த இடத்துல நாம லின்னையுமே மிஸ்டேக் சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அது கரெக்ட் தான். செங்லாங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கும்போது இது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா இவ்ளோ ட்ரூவா லவ் பண்ணதுக்கு பெனிஃபிட் ஏமாற்றங்கும்போது ஏத்துக்க முடியாத மாரி இருக்கு. ஸோ ஆனா பரவால்ல லூசி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றா. சியாச்சும் வந்துட்டு அந்த மேங்கோ பீக்கு லெட்டர் எழுதி அவ ஒரு மாரி பேச ஆரம்பிச்சுறா. ஸோ லூசி முடிஞ்ச அளவுக்கு எப்பப்பலாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ செங்லாங் கூட தான் டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றா. ஸோ செங்லாங்க்கு ஒரு ஆஃபர் வருது. ஸோ இந்த மாரி பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி ஒரு ஆஃபர் வருது. லூசி வந்துட்டு "நீ பண்ண போறியான்னு?" சொல்லி கேட்டதுக்கு, "ஆமாடா நான் இத பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ பிசினஸ் பண்ணலான்னு நானும் முடிவு பண்ணியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம செங்லாங் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அட் த சேம் டைம் அந்த பக்கம் நம்ம சியாஜுக்கு ஒரு கான்செப்ட்டோட டிக்கெட் ஒண்ணு வந்திருக்கும். சரி நம்ம செங்லாங்க இத கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன் எடுத்து செங்லாங் பிக் பண்ணியிருந்திருக்க மாட்டா. ஃபோன் எடுத்திருக்க மாட்டா. சரி ரூம்ல போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவ ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கவே போய் கதவ தட்டுவாளா. ஆனா அந்த இடத்துல செங்லாங் இருந்திருக்க மாட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்ம லூசி கிட்ட கேட்கலாம். லூசி கிட்ட கதவ தொறந்துட்டு இந்த மாரி "ஆமா செங்லாங் எங்க போனான்? அவன் ரூம்ல காணோம். நீ அவன பார்த்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுக்கு ஒரு மாரி டென்ஷன் ஆக ஆரம்பிச்சது. எப்ப பார்த்தாலும் நீ செங்லாங்ங்கிற. இப்ப நீ சொல்லு. உனக்கு செங்லாங் முக்கியமா? இல்ல நான் முக்கியமா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டான். டேய் இது என்னடா கேள்வி? அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அதனால தான் அவன கம்ஃபோர்ட் பண்றதுக்காக நெனச்சேன். உனக்கு என்ன அக்கறை இருக்கோ, அதே அக்கறை தான் எனக்கு இருக்கு அப்படிங்கும்போது, இங்க பாரு எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீ 2 பேத்துல ஒரு ஆள செலக்ட் பண்ணிக்கோ. உனக்கு நான் வேணுமா? வேண்டாமா? அப்படிங்கிற மாரி நம்ம லூசி கேட்க ஆரம்பிச்சுறான். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இங்க பாரு அவன் நம்மளோட ஃப்ரெண்டு. அவன் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். ஸோ அதனால நான் அவனோட சப்போர்ட்டா இருக்கேன். அவ்வளவுதான் தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கருந்து கோவப்பட்டு போயிருவா. நம்ம லூசிக்குன்னா இவ வச்சுட்டு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அப்படியே கட் பண்ணி இவ கிளாஸ் முடிச்சுட்டு லூசி வெளியில வரலாம் வரும்போது சார் கூப்பிட்டு இந்த மாரி நீ மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கல. ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்கு உனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஸோ நீ ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க. ஸோ நீ அப்ராட்ல போய் படிச்சா கண்டிப்பா உனக்கு நெறைய ஹோப் இருக்கு அப்படிங்கும்போது, இல்ல சார் நான் இத பத்தி இன்னும் டிசைட் பண்ணல. என்னோட ஃபேமிலிட்டலாம் கேட்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, டேய் இது ஒரு நல்ல ஆஃபர்டா. உன்னோட கெரியருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ கொஞ்சம் நீ கன்சிடர் பண்ணி பாரு அப்படிங்கிற மாரி அந்த சார் சொல்லிறாரு. இவனுக்கும் வேண்டாம் வெறுப்பா அந்த ஆஃபர வாங்கிக்கிறான். ஸோ இவனுக்கு அப்ராட்ல படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ இவன் ரூம்ல உட்காந்துட்டு ஒரு மாரி யோசிச்சுட்டே இருக்கும்போது, அங்க வர ஜூன் இத பார்த்துட்டு, "அப்போ நீ போறியா அப்ராடுக்கு? அப்போ சியாச்சும் விட்டுட்டு போறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லுவான். "என்னடா பண்ணலான்ட்டு இருக்க? இங்க பாரு, உனக்கு சியாச்சோ ரொம்ப பிடிக்கும் தானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா எனக்கு அவள ரொம்ப பிடிக்கும்" அப்படிங்கிற மாரி இவனும் சொல்லுவான். "இங்க பாரு நான் பண்ண தப்ப நீ தயவு செஞ்சு பண்ணிறாத. நான் லெட் அவுட் பண்ண மாரி நீ பண்ணிறாத. உன்னோட சான்ஸ நீ விட்டுறாத" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டே இருப்பான். ஸோ இவனுக்கு இப்ப அப்ராட் அவன் கிளம்பி போனான்னா சியாஜுவ மீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஆயிடும். அப்படியே கட் பண்ணா நம்ம செங்லாங்கத்த காட்டுறாங்க. ஸோ செங்லாங்க லின்னு ஃபோட்டோ பார்த்து ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பானா, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு நம்ம சியாஜு வந்துருவா. ஸோ வரும்போதே இந்த ஹாட் பாட் செய்றதுக்கான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. ஸோ 2 பேருமே உட்காந்து ஹாட் பாட்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, செங்லாங் வந்துட்டு இந்த மாரி ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. எனக்கு ரொம்ப நீ சப்போர்ட்டா இருக்க. நேராவும் சரி, மறைமுகமாவும் சரி அப்படிங்கிற மாரி இவன் சொல்லுவாளாம். இத கேட்டோனே மறைமுகம் அப்பல்லாம் கிடையாது. நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டுடா. கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படி சியாஜு சொல்லுவாளா. இல்ல எனக்கு தெரியும். அந்த மேங்கோ பிக்கிள் லெட்டர்ஸ் நீ தானே எழுதிட்டு இருக்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சியாஜு அப்படின்னு சொன்னோனே, இத கேட்ட சியாஜுக்கு ஒரு மாரி ரொம்ப ஷாக் ஆகுது. ஓ கண்டுபிடிச்சிட்டியா? அதாவது நான் எப்படியாவது உன்ன கம்ஃபோர்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியில பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ அதனால தான் அந்த மாரி லெட்டர் எழுதினேன். ஸோ நீ ஒண்ணும் தப்பா நெனச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல எனக்கு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி செங்லாங் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அப்படி பேசிட்டே இருக்கும்போது சடனா வந்துட்டு, நான் இவ்ளோ பண்ணா மட்டும் எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன புடிக்கவே போறது கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் என்ன வெறுக்கத்தானே போற அப்படிங்கிற மாரி லிட்டரலி ப்ரப்போஸ் மாரி தான் அவ பண்ணியிருந்திருப்பா. ஸோ இத கேட்ட செங்லாங் வந்துட்டு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. சியாஜு எனக்கு என்னைக்குமே உன்ன ரொம்ப பிடிக்கும்னு இவ சொல்லிட்டே இருக்கும்போது, இவ டக்குனு டாபிக்க சேஞ்ச் பண்ணிட்டு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. இங்க பாரு நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டு. ஸோ எப்பயுமே நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ அப்படியே டாபிக்க சேஞ்ச் பண்ணியிருந்திருப்பா. ஸோ இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா அது ஒரு பீஸ் அவளோட டீ ஷர்ட்லயே விழுந்துருது. ஸோ ஒயிட் கலர் டீ ஷர்ட் அச்சச்சோ போச்சு டீ ஷர்ட் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்கும்போது, சரி நீ ஒரு கிளாத் மாரி எடுத்து வந்து கட்டி விடுவானா, கரெக்ட்டா அந்த நேரம் பார்த்து லூசி, ஜூன் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அந்த நேரம் இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிப்பாங்களா, அத பார்த்தோனே இவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆக ஆரம்பிச்சிருது. டேய் என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாரி நம்ம லூசி பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த எபிசோட் ஃபுல்லாவே ஒரு மாரி சோகத்தின் உச்சகட்டம் அப்படிங்கிற மாரியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம செங்லாங்கோட பிரேக்கப் ஒரு மாரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ தயவு செஞ்சு இந்த மாரி ஒரு சீன்ஸ் எல்லாம் இனிமேல் வராம இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோர் தென் பெர்சன் வீடியோ பார்க்கறதுக்கு ஒரே காரணம் ஹாப்பியா இருக்கணும் தான். ஆனா இங்கேயும் வந்து நீங்க சோகத்த வச்சீங்கன்னா, நாங்கலாம் எங்க சொல்லிட்டு அழுகுறது
பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல. ஸோ டைரக்டர் சார் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாரி சோக சீன்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா. பாய் பாய்.